அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நானும் மரியாதைக்குரிய அண்ணன் OS மணியன் அவர்கள், மரியாதைக்குரிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சட்டமன்ற பேரவை விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு கொடுத்து 5 நாட்கள் ஆகின்றன. 5 நாட்களாக இந்த கவன ஈர்ப்பை எடுக்கப்படவில்லை. இந்த கவன ஈர்ப்பு மிக முக்கியமான கவன ஈர்ப்பு. 12/8/2026 அன்று மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை ஊராட்சி தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் சவிதியிலே தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களை ஈரானி கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதில் மாவீரன் வயது 38 துப்பாக்கியால் நெற்றில் சுடப்பட்டதால் அப்பொழுது அவர் இறந்துவிட்டார். மற்றும் பால்ராஜ் தகப்பன் பெயர் சாமித்துறை திருமுல்லை வாயில், 2வது சங்கர் தகப்பன் பெயர் கோவிந்தசாமி திருமுல்லை வாயில், 3வது மணிகண்டன் கடலூர் ஆகியோர் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இறந்தவர் உடலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரவும் காயப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து குடும்பத்திற்கு தகுந்த வாழ்வாதார உதவி வழங்கவும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதுதான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தோம். இந்த அரசாங்கம் தமிழர்களை காப்போம் என்று வாயளவில் பேசுறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுகின்ற பொழுது அந்த மீனவர்களை சுட்டதால் ஒருவர் இறந்திருக்கிறார். அந்த உடல் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு மென்ஷன் பண்ணுவதற்கு கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் சட்டம் மென்ஷன் பண்ணுவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. அது குறித்து தான் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். இவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காக்க போறாங்க? இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தமிழன் எங்கே இருந்தாலும் பாதிக்கப்பட்டால் அவருக்கு குரல் கொடுப்பதுதான் அரசுடைய கடமையாக கடந்த காலத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழனுக்கு பாதுகாப்பும் கிடையாது. வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழனுக்கு பாதுகாப்பும் இல்லை. வெளிநாட்டவர்களால் கொல்லப்பட்டு அந்த உடல் சவுதியிலேயே ஒரு வாரமாக அந்த உடலை தமிழ்நாட்டிற்கு தாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் கொடுத்தோம். சார், இது வேற, இந்த தீர்மானம் வேற. இது அவருடைய உயிர் இன்றைக்கு வெளிநாட்டில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த திருமுல்லை வாயில் பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர், 4 மீனவர் மீன்பிடித்திட்டு இருக்காங்க. அதில் சுடப்படுறார். ஒருவர் இறந்து விட்டார். அந்த உடல் அங்கேயே இருக்கின்றது. அந்த உடலை மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் கோரிக்கை. இதில் என்ன இருக்குது? இது ஒரு வாரமா கேட்டு 4-5 நாளா தொடர்ந்து கேட்டு 5 நாட்களாக தொடர்ந்து அவையில வலியுறுத்திட்டு இருக்காங்க. இதை விட முக்கியமான என்ன பிரச்சனை? எதுக்கோ பாராட்டு கொடுக்கறாங்க. அத்தனை உறுப்பினருக்கும் பாராட்டு கொடுக்கறாங்க. இது ஒரு உயிர் போயிருக்குதுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டால் சுடப்பட்டு இறந்திருக்கிறார். அந்த உடலை தாயத்துக்கு கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு ஏன் அச்சப்படுகிறார்? இதை கூட இவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் எப்படி செயல்படும் என்பது மக்கள் உணர வேண்டும். ஒண்ணுமே இந்த கவர்மெண்டே நடக்கலையே. எல்லாம் ரீல்ஸ் மாதிரி தான். எல்லாம் ரீல் விட்டுக்கிட்டு புகழல வரும்போது கத்துறாங்க. எது கத்துறானே தெரியாத கத்துறான். ஏங்க, ஒருவர் உடலை நீக்க வேண்டும் என்று சோதனையான நேரத்தில், இன்றைக்கு துயரமான நேரத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நிலைமை இப்படி இருக்குது. இவர்கள் எங்க போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க? ஆமா, அதாவது உயிர் போனதை பத்தி கவலை இல்லை, பாட்டு பாடுறதுதான் முக்கியம். ஏங்க, ஒரு உயிர் போய்விட்டது சேர்ந்த வேதனையாக இருக்குதுங்க. குறிப்பா ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு முந்தி
38 வயசு. அந்த குடும்பத்தில் இருக்க உறவினர்கள் எப்படி வந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த வேதனை கூட புரியாம ஒரு அரசாங்கம், அதான் ரீல் சுடுற அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகத்தில் நம்முடைய எல்லைக்கு 2 எல்லைக்கு இருக்கிற பகுதியில் பூர்வீகமாக தமிழர்கள் அங்கே கர்நாடகத்தில் அவருடைய காலை காணாமல் போய்விட்டது என்று வனத்துறையில் போய் தேடிட்டு இருக்கும் போது வனத்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்படுறதாக அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கிறாங்க. எல்லா பத்திரிகைகளும் வந்து நேற்றைய தினம் கூட இது வாதம் நடத்தப்பட்டது. 2 நாள் போராடி வாதாடி வாங்குறோம். எங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க. வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடனுக்குடன் கடந்த கால அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் சரி, திமுக அரசாங்கம் சரி, ஒரு கவனம் இப்போ 0 கொண்டு வந்தா உடனே எடுத்து அதுக்கு தீர்வு காணுவாங்க. இந்த அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது கூட உணராத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். இன்றைக்கு வெளி மாநிலத்திலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய முறையிலே குரல் கொடுக்கின்ற அரசு தான் உண்மையான தமிழ்நாடு தமிழ் உணர்வு உள்ள அரசாங்கமாக இருக்கு. ஆனால் அந்த அரசாங்கத்தில் தமிழ் உணர்வு என்பதே இல்லை. ஏன் இதை சொல்ல வேண்டியதான பதில் இல்லை? இதுல என்ன கஷ்டம் இருக்குது? நாங்க மென்ஷன் தாங்க பண்றோம். ஏன்னா 5 நாட்களாக தொடர்ந்து நாங்க வந்து இந்த அவையில மென்ஷன் பண்றோம். இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எங்க சட்டமன்றம் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. சவுதியில் இருக்கின்ற அந்த மீனவருடைய உடலை மயிலாடுதுறை திருமலை வாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. அது படுகாயமடைந்த 3 பேர் மறு கிடைக்கதா இல்லையா கூட தெரியல. இதையெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பதற்றத்தோடு இருக்கிறாங்க. அதைத்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி என்ற முறையில் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அரசாங்கம் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து அந்த உடலை தாயகத்துக்கு கொண்டு வருவது கடமை. ஆனா அதையெல்லாம் தட்டி கழிக்கிறாங்க இந்த அரசாங்கம். 3 நாட்களாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டே இருக்கோம் சட்டமன்றத்தில். இன்றைக்கு எடுக்கிறோம், நாளைக்கு எடுக்கிறோம், 3 நாளைக்கு எடுக்கிறோங்கிறாரு. யார் அவரா? அந்த கட்சி இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல அந்த கட்சி துவங்கி 3 வருஷம் தான் ஆகுது. ஏங்க இந்த இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மீனவர் அங்கே குண்டடிபட்டு இறந்து கிடக்கிறார். நாங்கள் வரும்போது கைதிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறார். உணர்வு உள்ள ஒரு தமிழன் சிரிப்பானா? எவ்வளவு துயரமான சம்பவம் கிடையாது அவர்களுக்கு. ஏதோ அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க, ஆட்சி வந்துட்டது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறாங்க. மக்கள் வெளியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வேகமாக வந்ததோ அந்த ஆட்சி அந்த அளவுக்கு படு பாதாளத்தில் போயிடும் விரைவில்.